ஏன் ஸ்டேஷன் ஏன் திருப்பூர் இது அப்ப நாங்க சரியா நீ என்ன நீ போடா நீ என் ஊர்ல எவனுமே சவுண்டு போடக்கூடாது, நான் மட்டும்தான் சவுண்டு போடுவேன். ட்ரெயினை விட்டாருங்கடா நீ பாக்குறேன். சென்னையில் இருந்து கேரளாவின் ஆலப்புழா சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் தனது மனைவி மற்றும் சகோதரர் குடும்பத்தினருடன் பயணித்தார் கோவை ஈச்சனாரி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன். முன்பதிவு பெட்டியான S10 கோச்சில் நுழைவுவாசல் பகுதியில் அவர்களுக்கு படுக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. பச்சிளம் குழந்தையோடு குடும்பத்தினர் அவரவர் படுக்கையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த போது அதிகாலை 3 மணி அளவில் ஈரோட்டை வந்தடைந்தது அந்த ரயில். ரயிலில் ஏறிய இளைஞர்கள் 6 பேர் புகைப்பிடித்துக் கொண்டும் கத்தி கூச்சலிட்டவாறும் நடனமாடியபடியே இருந்ததாக கூறப்படுகிறது. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தவர்களில் தூக்கம் கலைந்து எழுந்த சிலரும் அந்த கும்பல் மதுபோதையில் இருப்பதை உணர்ந்து அவர்களை கண்டிக்க முன்வரவில்லை. ஆனால் தங்களது கைக்குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்ததால் அந்த இளைஞர்களை அமைதியாக இருக்கும்படி கூறியுள்ளார் மணிகண்டன். ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத அந்த கும்பல் தொடர்ந்து சேட்டையில் ஈடுபட்டுள்ளது. நீ போடா நீ போடா, நான் இறங்குனா முடியாது. சரி ஒண்ணு கிளிக் பண்ணலாம் போ நீ போடா நீ. இங்க இருக்கிற போலீஸ்காரன் மீண்டும் அந்த கும்பலிடம் அமைதியாக இருக்குமாறு கூறவே அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இது எங்க ஏரியா என கும்பலில் ஒருவன் கூறிக்கொண்டு மணிகண்டனை அடிக்க, பதிலுக்கு நான் மட்டும் யாராம் என கேட்டு அடித்ததோடு இருவரும் வாசலை தாண்டி கழிப்பறை பகுதிக்கு சென்று ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ஏன் ஸ்டேஷன் ஏன் திருப்பூர் இது அப்ப நாங்க சரியா நீ என்ன நீ போடா நீ நீ போடா நீ என் ஊர்ல எவனுமே சவுண்டு போடக்கூடாது, நான் மட்டும்தான் சவுண்டு போடுவேன். சரியா சொல்லு வந்துருச்சுல்ல ஊரு. என் ஊர் வந்துருச்சு, என் ஊர் வர வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கணும். கேரளாவிலே வந்து உன்னை மிதிப்பேன். 50 கிலோமீட்டர் தாண்டி வாடா. 50 கிலோமீட்டர் இல்ல நினைச்சா அவ்வளவு திமிரு இருந்தா வாடா. ட்ரெயினை விட்டாருங்கடா நீ பாக்குறேன். சண்டையை மணிகண்டன் குடும்பத்து பெண்கள் தடுத்து நிறுத்திய நிலையில் தகராறு குறித்து S10 பெட்டியில் பயணித்த பெண் ஒருவர் ரயில்வே உதவி எண்ணை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தார். இதற்குள் ரயில் திருப்பூரை வந்தடையவே அந்த கும்பல் தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டே கொலை மிரட்டல் விடுத்து கீழே இறங்கியது. என்ன அடிக்கிறியா? வெளியே வாடா. நீ வெளியே வாடா. வெளியே வா, செத்து போயிருவா அவனே. நீ வெளியே வா. வீடியோ எடுக்கிறியா? முடியாது, வெளியே வாடா. சரியா போயிட்டு உங்களால அறுத்து விட்டுருவேன். உசோட இருக்க மாட்டா. ரயில் கோவையை வந்தடைந்ததும் அங்கு வந்த 2 போலீசார் விசாரித்துவிட்டு சென்றனர். போத்தனூர் ஸ்டேஷனில் இறங்கிக் கொண்ட மணிகண்டன் இதுகுறித்து அங்குள்ள ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரினை திருப்பூருக்கு அனுப்பி வைத்து அங்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே போலீசார் உறுதியளித்தனர். தாக்குதல் தொடர்பாக திருப்பூரைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மற்றும் 20 வயது அசோக் ஆகியோரை பிடித்தனர் போலீசார். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 6 பேரும் மாற்று டிரைவர்களாக பணியாற்றி வருவதும் ஓபன் டிக்கெட் எடுத்துவிட்டு முன்பதிவு பெட்டியில் ஏறியதும் தெரிய வந்தது. ரகளையில் ஈடுபட்ட மற்ற 4 பேரையும் தேடி வருவதாக தெரிவித்தனர் போலீசார். தகராறின் போது மற்றவர்கள் வேடிக்கை மட்டுமே பார்த்தார்கள் என வேதனை தெரிவித்த மணிகண்டனின் உறவினர் ரமா பிரபா
முன்பதிவு பெட்டியில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு பார்த்தேன். நான் யோசித்தேன். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிடிஆர் அன்னைக்கு ஃபுல்லாக செக்அப் வரலைங்க, செக்கிங் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற போலீஸ் இருப்பாங்க, அவங்களும் இல்லை. எனக்கு வந்து அடுத்து என்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே பக்கத்தில் இருந்தவங்களும் போலீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, அதையும் யாரும் அட்டன் பண்ணலை அந்த நேரத்தில். திருப்பூரில் அவங்க அடிச்சுட்டு இறங்கி உன்னை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லி என்னையும் திட்டினாங்க, தம்பியும் திட்டினாங்க, அடித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. என்னையும் அடிக்க வந்தாங்க. பேசஞ்சர் வந்து சேஃப்டியாக வரணுங்க. அதுக்கு வந்து அவங்க எப்பவுமே சேஃப்டியாக இருக்கணும். அது வந்து எல்லா இதுவும் ஃபோர்ஸும் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு பேசஞ்சர் இப்போ கால் பண்ணுறாங்களோ அதை உடனே அட்டன் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், போலீஸ் சப்போர்ட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் வந்து இவங்க வரணும். இனிமேலாவது அடுத்த பேசஞ்சருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. தங்களின் தனிப்பட்ட சந்தோஷத்திற்காக மற்ற பயணிகளுக்கு இடையூறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் திருப்பூர் செய்தியாளர் செந்தில்.